சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொதுவாக யாருக்கிட்டது இவங்களுக்கு பெரும்பாலும் உதவி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட உதவி கேட்கறதே பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வேலை செய்யக்கூடிய நபர்கள் தான் எந்த உதவியும் கேட்பாங்க. இதை எனக்கு கொஞ்சம் பண்ணி கொடுக்குறீங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க்குன்றது உதவிகள் என்பது பெரும்பாலும் இவங்க வேலை செய்யக்கூடிய வீட்டில் வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க, இல்லை ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களோ இவங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய நபர்களிடம் தான் அதிகமான உதவிகள் இவங்களுக்கு கிடைக்கும். மேலும் இவங்க போயிட்டு சிம்மராசிக்காரங்க போய் இவங்களோட சுப்பீரியர் ஆஃபீஸர் அவங்ககிட்ட உதவி கேட்கறதுன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ அதனால் பெரும்பாலும் இவங்கள கீழே ஒர்க் பண்ணக்கூடிய சிறிய நபர் சின்ன சின்ன உதவியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கீழே செய்யக்கூடிய அந்த வேலையாட்கள் மூலயமாக கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் என்னன்னாக்கா சித்தப்பா என்ற உறவு மூலயமாவும் இவங்களுக்கு உதவிகள் என்பது கிடைக்கும். பிஸ்னஸ் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரர்கள் ஒரு போராட்டம் என்பது இருக்கும். அதுக்கே பார்த்தீங்கன்னா என்னன்னாக்கா இவங்களே போயிட்டு அதை கீழே இறங்கி போய் அந்த சொல்லுவாங்களா ஒர்க்கராக இருந்து பணி செய்யக்கூடிய ஒரு தன்மை என்பது இருக்கு. அதனால என்னன்னாக்கா இவங்களோட சுப்பீரியர் ஆஃபீஸர்ல இவங்க பெருசாக உதவி செய்யப்படும். இவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த லேபர்ஸ் இருந்தால் லேபர்ஸ், ஸோ கீழே வேலை செய்யக்கூடிய நபர்கள் மூலயமா தான் இவங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா உதவியுமே கிடைக்கும். சிம்மராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நண்பர்களால் ஒரு சில ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பாங்க. ஸோ அதனால் சிம்மராசிக்காரர்கள் எப்போதும் உங்கள் நண்பர்கள்கிட்ட பணம் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது, சில அவமானத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்படி நீங்கள் எதாவது சந்திச்சுருந்தீங்கன்னா எங்கள் சேனலுக்கு ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள், எஸ்ன்ற கமெண்ட் பாக்ஸில் எஸ்ஸை போடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நாம் கன்னி ராசியில் சந்திக்கலாம்.